ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்போரி கிரியேஷன். டுடே ப்ரூச்சஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் போட்டிருந்தேன், சீக்கிரமாக போடுறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரூலர் பீடு அண்ட் டேப்லெட் பீடு வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து நான் கொடுக்கல, கிளாஸ் எடுக்கும்போதே மெட்டீரியல் நேம்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போது நார்மல் சீயிங் த்ரெட் பிளாக் கலர், இன்றைக்கி நான் பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீடில் வந்து இந்த பேக் சைடில் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இதில் ரொம்ப சின்னதாக மெலிசாக வர மாதிரி வாங்கிக்கோங்க. சைஸ் தெரியலை, நீங்கள் கடைகளில் வாங்கும்பொழுது ரொம்ப இருக்கிறதுலே மெலிசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சுகர் பீட்லாம் கோர்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே மெலிசான சிங்க் நீடில் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டராக இருக்கலாம், சீசரும் ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரூலர் பீடு, கட் பீடு பார்த்தோம், டியூப் பீடு பார்த்தோம். அதை விட லென்த்தாக இருக்கும் இந்த பீடு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரூலர் பீட். டேப்லெட் பீடில் சின்ன சைஸ் நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து மீடியம் சைஸ், பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் கிளாஸி லுக்கில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பஞ்ச் பீடு. ஆரி ஒர்க்கு போடுறவங்களுக்கு இந்த பஞ்ச் பீட்னா என்னென்னு தெரியும். போட தெரியாதவங்க கூட இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம். ஆரி ஒர்க் ஷாப்ஸில் 3ஆம் நம்பர் பஞ்ச் பீடுன்னு கேளுங்க, தருவாங்க இந்த மாதிரி. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம். நார்மலாக வந்து டபுளாக கோர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி கோர்த்துக்கலாம். நம்மளுடைய கை லென்த்துக்கு மட்டும் கோர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப லென்த்தாலாம் கோர்க்காதீங்க, சிக்காகும். இப்போது இந்த மாதிரி கோர்த்துட்டு எண்ணில் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த த்ரெட் வந்து டபுளாக இருக்குது. இப்போது ரூலர் பீடை வந்து எடுத்துக்கோங்க. எங்கே நம்ம போட போகிறோமோ அங்கேருந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது வெளியில் எடுத்துக்கிட்டேன். இதில் ரூலர் பீடை வந்து உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு கிராஸாக, சரியா? நல்லா பாருங்கள். இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லாமல், இப்படி ரொம்ப மேல் கிராஸும் இல்லாமல், இப்படி. சரியா? கரெக்டாக இப்படி இருக்கு இல்லையா, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி பண்ணிக்கோங்க கிராஸாக. சரியா? கிராஸாக வச்சுட்டு இதுக்கு அடியிலே வந்து நம்ம இந்த நீடியில் வந்து பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கற்றுக்கும்பொழுது நீங்கள் சிங்கிளாக த்ரெட்டை வந்து நுழைச்சிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்பொழுது திரும்ப நம்ம டபுள் கோட்டிங்கில் கொடுக்கணும் த்ரெட்டை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து உள்ளே விட்டு எடுத்துட்டேன் இல்லையா, இப்போ திரும்ப இங்கேருந்து வெளியில் எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த டியூப் பீடில் இப்படி உள்ளே விடணும். விட்டுட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வரும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்பொழுது. ப்ரூச்சஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க்குக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆரி ஒர்க் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து நான் இன்றைக்கி ஆரி ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரேம் இல்லைனாக்கா 12 இன்ச்சு ஃப்ரேமுக்கு இருக்குது, 10 இன்ச்சு ஃப்ரேமு, இந்த சின்ன ஃப்ரேம்லாம் இருக்குது இல்லையா, அதுலேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு ஸ்டாண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கையிலே கூட வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். அப்கமிங் கிளாஸில் வந்து நான் கையில் எப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இப்போது 2 தடவை நூல் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இன்னொரு ரூலர் பீடு வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் அன்ஈவனாக வருது, கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஒன் சைடாகவும் வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது, சென்டராக. ஓகேவா? இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து இங்கே எடுங்க, வெளியில் பஞ்ச் பண்ணி எடுங்க.
எடுத்துகிட்டு இந்த டியூப் பீடு இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் வெளியில் உள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த பக்கம் அப்படி வந்திருக்கு இல்லையா, இதை இப்படி வெளியில் எடுங்க. ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு இன்சர்ட் கொடுங்க. திரும்ப நீடிலங்க இந்த பக்கம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, சரி பரவாயில்ல, கொடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு இப்படி கிராஸ் கொடுத்துரும், இப்போ இப்படி கொடுத்துரும். இப்போ இதுக்கு சென்டர் பாருங்கள். ஓகேவா? இதுக்கு சென்டர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். செட் பண்ணிட்டேன். உள்ளே விடுறேன். சரியா? நான் இதுக்கப்புறம் சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதுக்கு சென்டர் சரியா? இது ஈஸி தான், புரியும் நம்புகிறேன். ஓகேவா? இப்போ திரும்ப இதுக்கு சென்டர். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது இந்த கிராஸில் இப்படி முடிக்கணும். இப்படியே விடக்கூடாது, இந்த கிராஸ். ஓகேவா? இந்த கிராஸில் வேண்டாம். சரியா? இந்த கிராஸில் வேண்டாம், இந்த கிராஸில். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் கொடுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இதுக்கு சென்டர் கொடுத்துட்டு சென்டர் வச்சுட்டு நீடியில் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு டேப்லெட் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு சென்டரில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது உள்ளார தான் யூஸ் பண்ணுவோம், அவுட்டரில் யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன் நான். இப்போ பாருங்கள், இதுக்கு சென்டராக இதை ஒட்டின மாதிரி, சரியா? ஒட்டின மாதிரி நீடியில் வெளியில் எடுக்கிறேன். டேப்லெட் பீடு ஃபஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு 3 mm பீட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி நல்லா ஒட்டினாப்பில், சரியா? ஒட்டினாப்பில் இப்படி கொடுத்துட்டு நீடியில் வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு இப்படி தூக்கின மாதிரி எடுத்துக்கிட்டு வரும், சரியா? அதனால் இந்த எட்ஜில் இருக்கிற இந்த பீட்ஸ் கிட்ட நம்ம திரும்ப ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த பீட்ஸு பக்கத்தில் நான் நீடியில் வெளியில் எடுக்கிறேன். தெரியுதா? நீடியில் இப்படி வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டேப்லெட் பீடுக்கும் இந்த பஞ்ச் பீடுக்கும் சென்டரில் ஒரு மாதிரி கேப் இருக்கும் இல்லையா, இது வழியாக இந்த த்ரெட்டை குறுக்கால கொடுத்து இப்படி அந்த பக்கம் வெளியில் எடுத்தேன், இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஓகேவா? திரும்ப பாருங்கள், நான் சிங்கிள் டைம் தான் ஸ்டிச் பண்ணுறேன், நீங்கள் டபுள் டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன்,
எடுத்துகிட்டு டேப்லெட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு பஞ்ச் பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை உள்ளே விடுறேன். விட்டுட்டு இந்த பஞ்ச் பீடுக்கும் சுகர் டேப்லெட் பீடுக்கும் இங்கே ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்கின மாதிரி இருக்காது. ஓகேவா? இப்போது அடியில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி ஆரி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அடியில் இருக்கிற நீடியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டுட்டு ரெண்டு த்ரெட்டாக இருக்குது இல்லையா, அதை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போது இந்த டிசைன் பாருங்கள். என்ன போடுறத வந்து ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு தெரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த கிளாஸில் இந்த டிசைன் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணோம்னா, ஸ்லீவ்னுடைய சென்டர் பார்ட்டில் யூஸ் பண்ணலாம், பார்டரில் யூஸ் பண்ணலாம், நெக் பார்டரில் ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம சாரீ போட்டு மறைச்சிப்போம். அதனால் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து போடுறவங்களுக்கு ரைட் சைடில் வந்து பேக் டிசைனாக வந்து இந்த டிசைனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரூலர் பீட் ஒர்க் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். வேறு ஒரு டிசைனோட நான் வரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.